ஸோ இந்த சம்ம பொறுத்தளவில் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா calculate the safe compressive load நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஆன் a hollow cast iron. இப்போ வந்து ஹாலோ கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஒரு கேஸ்ட் அயன் இருக்கு, அதோடைய ஹாலோ செக்ஷனாக இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து ஒன் எண்ட் ரிஜிட்லி ஃபிக்ஸ் அண்ட் அதர் எண்ட் ஹிஞ்சுடு ஓகேவா. இந்த வேர்ட் தான் நீங்கள் இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். பாருங்க, ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது, அதர் எண்டு ஹிஞ்சுடாக இருக்குது ஓகேவா. ஆஃப் 150 mm எக்ஸ்டர்னல் டயமீட்டர், 100 mm இன்டர்னல் டயமீட்டர், ஏன்னா இது ஹாலோ கொடுத்துருக்கிறதுனால ஓகேவா. அண்ட் 10 மீட்டர் லென்த். யூஸ் ஆயிலஸ் ஃபார்முலால தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. வித் ஏ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5. E உடைய வேல்யூ 95 ஜிகா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹாலோ கேஸ்ட் அயான். எக்ஸ்டர்னல் டயமீட்டர் டி, கேபிட்டல் டி. ஸோ 150 mm. இதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் இது டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா 0.15 மீட்டர் நமக்கு கிடைக்கும். இன்டர்னல் டயமீட்டர் அதே மாதிரி இதை டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு 0.10 மீட்டர் கிடைக்கும். ஸோ லென்த் கொடுத்துருக்காங்க L is equal to 10 மீட்டர். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5 கொடுத்துருக்காங்க. E உடைய வேல்யூ 95 ஜிகா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஜிகானா 10⁻9 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ கிவன் நம்ம எழுதியாச்சு. ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் எண்ட் ஃபிக்ஸ்ட் அதர் எண்ட் ஹிஞ்சிடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷனுடைய ஃபார்முலா L is equal to L by √2. எல்லோடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 டிவைட் பை √2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இயோடைய லென்த் வேல்யூ வந்து இது கிடைக்கும். ஸோ இது ஆயிலஸ் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். பை ஸ்கொயர் ஏ டிவைட் பை எல்இ ஸ்கொயர், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ பை ஸ்கொயர் இயோடைய வேல்யூ நமக்கு தெரியும் 95 × 10⁻9. ஐயோடைய வேல்யூ தெரியாது, எல்இயோடைய வேல்யூ தெரியும் 7.07 the whole square. இப்போ நம்ம ஐயை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பை டிவைடட் பை 64 கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4. ஸோ போன ப்ராப்ளம்ல ஒரு டி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, டயமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம பை டி பவர் 4 டிவைட் பை 64ஓட நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ பட் இப்போ வந்து ஹாலோ கொடுத்துருக்கிறதுனால கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4. ஸோ அதனால பை டிவைட் பை 64. கேபிட்டல் டினா எக்ஸ்டர்னல் டயமீட்டருடைய வேல்யூ, ஸ்மால் டினா இன்டர்னல் டயமீட்டருடைய வேல்யூ. ரெண்டும் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐயோடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஐயோட வேல்யூவை நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பை ஸ்கொயர், இது இயோடைய வேல்யூ, இது ஐயோடைய வேல்யூ டிவைட் பை எல்இ ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஆயிலஸோடைய வேல்யூ தெரிஞ்சிடும். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன். நம்மக்கிட்ட சேஃப் கம்ப்ரெசிவ் லோட் கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆயிலஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இந்த ஆன்சர் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.